வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நான் MT5 அப்ளிகேஷன் வந்து இப்போ தான் நான் பார்க்குறேன். எப்படி எனக்கு ஆர்டர்ஸ் வந்து எனக்கு ப்ளேஸ் பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இந்த ப்ரைஸ் அதாவது இப்போ நம்ம எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கிறது கோல்டு ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டில் வந்து 1704 பாயிண்ட் சம்திங்கில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இப்போ இந்த ப்ரைஸில் இருந்து நீங்கள் செல் ஆகும் அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நியூ ஆர்டர் போங்க. இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து வால்யூம் இருக்கும். அது வந்து என்னென்னா ஜஸ்ட் நம்மளுடைய லாட் சைஸ் தான். டாப் லாஸ் இருக்கும். டாப் லாஸ் என்னங்கிறது நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 1700 அண்ட் டாப் லாஸ் 4னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் செல் போகிறீங்க அப்படின்னா அதை விட கம்மியாக கொடுக்கணும். 600ன்னு கொடுக்குறீங்க ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நீங்கள் டாப் லாஸும் டேக் ப்ராஃபிட்டும் கொடுத்துட்டு நீங்கள் செல் போகிறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் செல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடலாம். இல்லை நான் இந்த ப்ரைஸில் இருந்து பை தான் ஆகும்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் பை போகலாம். அப்போது உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற கரண்ட் ப்ரைஸில் இருந்தே ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிடும். சில பேர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க எப்படின்னா, இந்த ப்ரைஸ் வந்து இந்த ட்ரேட் ஆகிட்டு 1704 இருந்து எகெயின் வந்து 1750 போயிட்டு அங்கேருந்து செல் ஆவான் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க சில பேர். அதாவது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுப்பான், அந்த மாதிரிலாம் சில பேர் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஜோனில் இருந்து செல் ஆவான்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள், ட்ரேடிங் போங்க, செல் லிமிட் கொடுங்க. அதே மாதிரி இந்த ப்ரைஸுக்கு மேலே போயிட்டான்னா அப்படியே அடுத்த ப்ரைஸுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வந்து மேலே போவான் அப்படி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணுங்கள், ட்ரேடிங் போங்க, பை ஸ்டாப். டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்குங்க. இந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸுக்கு மேலே போயிட்டு அங்கேருந்து ஃபாலோ ஆவான்னா செல் லிமிட், மேலே போயிட்டான்னா அப்படியே மேலே போவான், பை ஆகிடுவான் அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னா பை ஸ்டாப். இப்போ கரண்ட் ப்ரைஸில் இருந்து கீழே ஃபாலோ ஆகிட்டு அப்புறம் அங்கேருந்து மேலே போவான் அப்படின்னா நீங்கள் வந்து பை லிமிட், இங்கே பாருங்கள், இங்கே போயிட்டு பை லிமிட் கொடுங்க. அதே வந்து கீழே வந்துட்டானா அதே மாதிரி கீழே செல் ஆகிடுவான் அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் இல்லை, செல் ஸ்டாப். இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்து வச்சுருக்கலாம். இல்லைன்னா ஒரு 2-3 ட்ரேட் பண்ணாலே இது என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஆவரேஜாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்னென்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸுக்கு மேலே வந்து என்ன ஆர்டர்ஸ் எடுக்க முடியும்னா பை ஸ்டாப்பும் செல் லிமிட்டும் தான் எடுக்க முடியும். அதே மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸுக்கு கீழே வந்து பை லிமிட்டும் செல் ஸ்டாப்பும் எடுக்க முடியும். இதில் டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே இல்லை. மேலே போயிட்டு கீழே வரான்னா செல் லிமிட்டு, மேலே போயிட்டு அப்படியே மேலே போவான்னா பை ஸ்டாப்பு. ஸோ அப்படியே ரெசிப்ரோக்கல், அப்படியே ஆப்போசிட் தான். ஓகேங்களா? இப்போ இந்த 5 டைப்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று, ஓகே, இதில் எடிட் பண்ணணும் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த செல் லிமிட்டில் வந்து நீங்கள் டாப் லாஸும் டேக் ப்ராஃபிட்டும் நீங்கள் எடிட் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இதுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா இந்த மாதிரி கர்சர் காமிக்கும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மாடிஃபை போங்க. இந்த மாதிரி மறுபடியும் ஒரு பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் எந்த ட்ரேடில் ப்ரைஸ் எடுத்துருக்கிறீங்கன்னா 1750.36 நீங்கள் ஆர்டர் வந்து, அதாவது செல் லிமிட் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ இதோட டாப் லாஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். டாப் லாஸ் கொடுக்கறது வந்து நீங்கள் இந்த மாதிரி டாப் லாஸ் எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேக் ப்ராஃபிட்டும் நீங்கள் இந்த இடத்துல இப்படி எடிட் பண்ணிக்கலாம். அப்புறம் மாடிஃபைன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆர்டர் வந்து போத் ஸ்டாப் லாஸும் டேக் ப்ராஃபிட்டும் என்ட்ரி பாயிண்ட்டும் இதில் ப்ளேஸ் ஆகிடும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் அடுத்த ஆர்டர்ஸும் எல்லாமே அந்த மாதிரி எல்லாமே எடிட் பண்ணிக்கங்க. ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மாடிஃபை கொடுத்தீங்கன்னா எடிட் ஆகிடும். ஓகேங்களா? இவ்வளோதாங்க, சிம்பிள், வேறு ஒன்றுமே இல்லை. இப்படி தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும். சரிங்க, அடுத்தது வந்து எப்படி இந்த டைம் ஃப்ரேம்ஸில் என்ன அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை எப்படி ட்ரா பண்ணுறது, இந்த ஹொரிசான்டல் லைன் என்ன, வெர்டிக்கல் லைன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அப்படியே அடுத்தடுத்த ஒவ்வொரு ஐகான்ஸ் வந்து என்னென்ன எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? தேங்க்யூ, பாய்.